கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு நல்ல என்கவுண்டர் ஒன்று இப்போ நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ஜீசஸ் மட்டும்தான் கான்வர்சேஷன். நல்ல ஒரு என்கவுண்டர் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அமேசிங் ஃபீல், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் காட். ரொம்ப அழகான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறம் ஆண்டவர் மேலே இருக்கிற அஃபெக்ஷன் இன்னும் அதிகப்படியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகான வார்த்தைகள். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கலாம், என்ன பிள்ளைங்களை பெற்றாலும் ஒரு நாள் கட்டி கொடுக்க வேண்டியது தான் இருக்கும். என்ன நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம கூட இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஏஜ் ஆகிட்டு ஒரு காலம், அவங்களுடைய லைஃப் டைம், அதுக்கப்புறம் வயதாகிடுச்சுன்னா அவங்களுடைய காலம் அப்படியே மறைஞ்சிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். அதே போல் நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க எத்தனை வருஷங்கள் கூட இருக்க போகிறாங்க, இன்னும் எத்தனை நாட்கள் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எப்போவுமே ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷத்தையும் ஆண்டவர் நம்ம மேலே செலுத்துகிற அன்பையும் நான் அனுபவித்து கொண்டு தான் வருகிறேன். ஆனால் இன்னைக்கு அழ வைத்த ஒரு விஷயம் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். கொஞ்ச நேரம் நான் அப்படியே உக்காந்து அவர் முகத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆண்டுடைய முகம், அவருடைய பற்கள், அவருடைய நாவு, அவருடைய கண்கள், அவருடைய காது, அவருடைய நெத்தி, அவருடைய மூக்கு, அவருடைய சீக்ஸ், அவருடைய ஹேர், அவருடைய ஃபுல் பார்ட்ஸாக எனக்கு காமிச்சிருக்கிறாரு. பார்ட்ஸாக எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக என்னுடைய டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அவர் எப்படி இருப்பார்னு என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அவரை போல் ஒரு அழகு எங்கே தேடினாலும் கிடைக்காது. சரிங்களா? அவ்வளோ ஒரு மேஜிக்கல், அவருடைய ஐஸில் அவ்வளோ ஒரு மேஜிக் இருக்குது. அவருடைய கண்களில் அப்படி ஒரு மேஜிக் இருக்குது. அப்போது நீங்கள் என்கிட்ட பேசுகிறது, நான் அடிக்கடி பேசுவேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறது, நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கெலாம் நான் வேர்த்தா ஆண்டவரே, நாங்கள்லாம் பாவிகள் ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுகிறது, தரிசனம் கொடுக்கறது, இதுக்கெலாம் நான் வேர்த் கிடையாது, இதுக்கெலாம் நான் ஆளே கிடையாது அப்படின்னு நான் அடிக்கடி பேசுவேன். அவரோடு பேசுவேன், அப்படி ஆசையாக பேசுவேன். அப்போது இன்றைக்கும் அப்படி தான் அப்படி உக்காந்துட்டேன். அப்படி சோஃபாவில் அப்படி உக்காந்துட்டு அவர்கிட்ட கான்வர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணும்பொழுது இப்போ ஆண்டவர், உன்னுடைய கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய சுபாவத்துக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கும் உன்னுடைய குணத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. உன்னுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்னா, அன்பு காட்டினா மாத்திரம்தான், உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைச்சா மாத்திரம்தான். உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன வீக்னஸ் தெரியுங்களா? என் மேலே அன்பு செலுத்தினாங்கன்னா அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். என்னுடைய வீக்னஸ் ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என் மேலே ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை அடிமைத்தனம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நான் ரொம்ப வேர்ஸாக மாறிடுவேன். என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, என்னை ரொம்ப அடிமைத்தனம் பண்ணி, என்னை ரொம்ப டாமினேட் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா நான் ரொம்ப வேர்ஸாக மாறிடுவேன். இதுதான் என்னுடைய கேரக்டராக இருந்துச்சு. இப்போது ஆண்டவர் நிறைய மாற்றி கொண்டு வருகிறார். அது ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் என்னுடைய கேரக்டர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தானே என்னை படைச்சவர். இப்போ ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு,
உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நான் என்னுடைய முகத்தையே உனக்கு காமிச்சிருக்கிறேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவருடைய முகத்தை காட்டுறதுக்கும் அன்புக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது பாருங்கள். அவருடைய முகத்தை இப்போ நான் வர்ணிக்கிறேன், அழகாக வர்ணிக்கிறேன். அவர் போல் அழகு யாருமே இல்லைன்னு வர்ணிக்கிறேன். அப்போது அவருடைய ரியல் ப்ரெசன்ஸ் எனக்கு காட்டினா அந்த அன்பு, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய உருவத்தை நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ரியல் ஒரு அன்பை எனக்கு புரிதலாக்கியிருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? அன்பு உன்னை அன்பால் தான் இது பண்ண முடியும், உன்னை அன்பால் தான் உண்மையிலே அன்பால் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு எதுலேயும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேரக்டர் தான் நான். சரிங்களா? அன்பால் மட்டும்தான் என்னை வெல்ல முடியும். அதர்வைஸ் நான் பயங்கர வேர்ஸாக மாறிடுவேன். வேர்ஸ்னால் ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் மாதிரி, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அன்பு எங்கே இருக்கோ அன்பால் தான் என்னை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சில்லை, அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் அதே அன்பை, அளவில்லாத அன்பை என் மேலே பொழிந்து நான் அவரை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும்படி என்னை மாற்றி இருக்கிறார். விச் மீன்ஸ் நான் அவருக்காக எதையும் செய்வேன். இப்போது ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்காக நீங்கள் எதையும் செய்வீங்க. அப்போது ஆண்டவருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னா அவருக்காக நான் எதையும் செய்வேன். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் அவர் இன்னைக்கு ஒரு நல்ல என்கவுண்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், அப்பா அப்படி என்ன உங்கள் வாழ்க்கையில் நான் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். அவர்கிட்ட பேசினேன், அப்படி என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்து அன்பை புரிய வைக்கிற அளவுக்கு நான் வேர்த்தா, என் மேலே அன்பு செலுத்துகிற அளவுக்கு நான் தகுதியான ஆளா, அவ்வளோ வேர்த்தா? நாங்களாம் பாவிகள் தானே, நான் பாவி தானே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்கிறாரு. ஒரு வார்த்தை, அப்பாவால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமா? நான் சொன்னது என்னது? நானும் அவ்வளோ முக்கியமா உங்கள் வாழ்க்கையில்? நானும் அவ்வளோ முக்கியமா? நாங்களாம் மனுஷங்க, இவன் பாவி, இவன் தப்பு செய்கிறவன், போய் தொலை, என் மூஞ்சிலே முழிக்காத, தேவையில்லை, அவங்களோட உறவு கட் பண்ணு, இப்படி தானே ஆண்டவரே நான் சொல்கிறேன். அவங்க தேவையில்லைன்னு தானே நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் பாவிகளாக இருக்கோன்னு தெரிஞ்சு, நாங்கள் பாவிகள், நீங்கள் பரிசுத்தம், என்னோடு பேசுறது, என் மேலே அன்பு காட்டுறது, தரிசனம் கொடுக்கறது, நானும் அவ்வளோ வேர்த்தா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் பேசிட்டு வரேன், அவரோட கான்வர்ஸ் பண்ணுறேன். அப்போது கான்வர்ஸ் பண்ணும் பொழுது ஒரே வார்த்தை என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்பாவால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமான்னு சொன்னார். இந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையே கம்ப்ளீட். இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு சென்டென்ஸ் என்னுடைய வாழ்க்கையே நிறைந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல். மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறைவு கொடுத்து, அழுது, ஒரு ஆனந்த அழுகைன்னு சொல்ல முடியாது, இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது, இப்படி ஒருத்தர் இருப்பாரான்னு சொல்ல முடியாது, எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ ஒரு நளினம், பியூட்டிஃபுல், அவ்வளோ ஒரு அழகு, அப்படி ஒரு கன்சோலிங், அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு அன்பு. அந்த வார்த்தைகள் அப்படி ஒரு பவர், அப்படி ஒரு லவ். God is love. Jesus Christ is love. Very simple. Jesus Christ is love. God is love. God is love. God is love. அப்பாவால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ என்ன அவருடைய குழந்தையா அவர் பேசுறதுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி விமன், வெரி ஆர்டினரி விமன். திடீர்னு என் தலையில் என்ன வேணால் விழலாம். நான் சுவாசிக்கிற அந்த என்னுடைய மூக்கில் இருக்கிற 2 ஹோல்ஸ், அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு என் மூச்சு நின்று போகலாம். அப்படியேப்பட்ட தேவன், ஐ எம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி விமன், ஒரு சாதாரண ஒரு மனுஷி. என்னோடு கூட ஒருத்தர் பேசுகிறார், அப்பாவால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக முழுமையடைகிறது. என்னுடைய வாழ்க்கையை முழுமையடைகிறது. இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, ஒரு ஈர்ப்பு கொடுக்குது. இதை சொல்லிக்கிட்டே போகலாம், வர்ணிச்சுட்டே போகலாம். I am in a different dimension. I am enjoying Lord Jesus Christ. I can simply say I am enjoying Lord Jesus Christ right now. அழுகையோடு, ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை. இந்த ஒரு உலகம் ஒரு பெரிய உலகம். இப்போ நான் என்ஜாய் பண்ணுற உலகம், இந்த ஒரு டைமென்ஷன், இட்ஸ் a very big dimension, very big dimension and really a perfect encounter with Christ. அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான தருணம். If you feel very dry today, உங்களுடைய பொழுதுபோக்கு, சில பேர் நினைக்கிறாங்க டிவி பார்த்தா தான் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆண்டவர் தான் பொழுதுபோக்கு. டிவி பார்த்தா தான் பொழுதுபோக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவர் தான் பொழுதுபோக்கு. சாப்பிடும்போது உங்கள் கூட பேசுவார், தூங்கும் பொழுது உங்கள் கூட பேசுவார், நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்ககிட்ட பேசுவார், நீங்கள் அழுகும் பொழுது உங்ககிட்ட பேசுவார். எனி டைம் உங்களுக்காகவே இருக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் உங்களுக்கு பொழுதுபோக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் பொழுதுபோக்கு. அப்படி நான் மாற்றிக்கிட்டேன் என் வாழ்க்கையில். டிவி நோ. அப்படியே டிவி வச்சா இயேசு கிறிஸ்து பாடல்கள், இயேசு கிறிஸ்து வசனங்கள், அந்த இயேசு கிறிஸ்து ரிலேட்டட் ஃபிலிம்ஸ், இப்படி தான். அதர்வைஸ் உலகத்துக்குரிய சமாச்சாரங்களுக்கான டிவி பயன்படுறது கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்து தான் பொழுதுபோக்கு. இப்படியே மாறிடுச்சு. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அதனால் இப்படி ஒரு அழகான என்கவுண்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் ட்ரங்கன் இன் ஸ்பிரிட், அந்த ஒரு வார்த்தையில் ட்ரங்கன் இன் ஸ்பிரிட். நீங்களே நினச்சி பாருங்கள், அப்பா ஒரு குழந்தை இல்லாமல் அப்பாவால் இருக்க முடியுமா அப்படிங்கிற வார்த்தையில் எவ்வளோ ஒரு ஆழமான அன்பு இருக்குன்னு பாருங்கள். அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் ட்ரங்கன் இன் ஸ்பிரிட், போதை, ஆண்டுடைய வார்த்தை மேலே ஒரு போதை, ஆண்டவர் பேசின அந்த ஒரு விஷயத்தில் ஒரு போதை. அப்படி தான் இப்போ நான் இருக்கேன். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஐ ரியலி வாண்டட் யூ பீப்புள் ஆல்சோ டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஜாய் விச் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் ரைட் நவ். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இந்த ஒரு அனுபவத்தை நீங்களும் உணரணும் நான் ஆசைப்படுறேன். இந்த அனுபவத்தினுடைய அளவு அந்த உலகமே பெருசு. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கொண்டு வரலாம் அந்த அனுபவத்தை. இஃப் யூ ரியலி லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுடைய அனாயிண்டிங் எப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகும்? எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ உங்களுடைய அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லவ்வுக்கும் அன்புக்கும் அனாயிண்டிங்க்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு கொட்டுறீங்களோ உங்களை ஆண்டவர் அந்த அளவுக்கு அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அனாயிண்டிங் பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க.
Increase your love. Increase your thirst for Christ. Increase your hunger for Christ. Heavy anointing is there for you. Heavy anointing is waiting for you. Thank you, Jesus, for this wonderful time. I'm very happy right now, rejoicing in Lord Jesus Christ. Thank you, Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.